ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் ஐயத்தை நீக்குபவன், ஐயம்லா வாழ்க்கை அனுப்பவன், என்றும் நம் துணை இருப்பக்கூடிய ஐயப்பன். இந்த ஐயப்பன் ஆனந்த ரூபன் என்று பேர். இவனுக்கு ஐயனார் என்ற ஒரு திருநாமத்துடன் இருக்கிறதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஐயப்பனாகப்பட்டவன் அரியும் சிவனும் சேர்ந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத காட்டிலையும் இந்த ஐயப்பன் நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் நம் உண்ணும் உணவில் இருக்கிறார் என்கிற கூடுதல் தகவலை ஜெயா டிவி வழியாக பார்ப்போம். நம் அன்றாட வாழ்க்கையில் ஐயப்பன் கார்த்திகை மாதம் மட்டுமல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் ஐயப்பன் இருக்கிறார். எவ்வாறாக என்றால், அரிசி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம அன்றாடம் சாப்பிடுறோம் இல்லையா. ஆ என்றால் அரி, சி என்றால் சிவன். இந்த ஆ சீயும் சேர்ந்த அரிசி தான் அந்த ஐயப்பன். ஆதலால் தான் அன்னதான பிரபுவே என்று பேர் ஐயப்பனுக்கு. இந்த அரிசியை நம் டெய்லி உண்ணுகிறோம் என்றால் அது மூலயமாக 3 விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய தெய்வம் அரியும் சிவனும் ஒன்று. இந்த அரிசி இல்லாதவன் வாயில் மண் இல்லையா. அதனால தான் சில காலகட்டத்தில் அரிசியை நம் வாய்க்கு போடுவது. அப்போது அரியும் சிவனும் ஒன்றுங்கிற உணர்த்தக்கூடிய முதல் தத்துவ ஞானி ஐயப்பன். இரண்டாவதாக இந்த ஐயப்பனாகப்பட்டவன் அன்னதானத்தை வலியுறுத்துகிறான். அன்னதானம், இந்த வயிறு போதும் என்று சொல்லக்கூடியது, வாழ்த்தக்கூடியது. இன்றைக்கும் திருமணத்தில் கூட வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுறோம்னா நல்லவன், வயிற்றறிச்ச பிடிச்சவன், கெட்டவன், ரோதி ருணரோதி யார் வந்தாலும் அந்த சாப்பாடுனால திருப்தி அடைவான். அதனால தான் ஐயப்பனுக்கு தான் அன்னதான பிரபுவே அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அன்னதானத்தை வலியுறுத்தி கூட. மூன்றாவதாக இந்த புலி மேல் வந்தார் இல்லையா, ஐயப்பன் புலி வாகனத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஐயப்பன் புலி வாகனத்தில் வந்ததுக்கும் இந்த மூன்றாவதாக என்ன தொடர்பு அப்படின்னா, தன் தாயை மிஞ்சிய தெய்வம் இல்லை, தன் தாய்க்கு ஏற்படக்கூடியதற்கு புலி ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். புலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயம். புலினா பயம் வரும், அந்த பயம் இல்லை, அந்த பயத்தை வெல்லலாம், அதை தாண்டி ஓடக்கூடிய மிருகமாகப்பட்டது கூட தன் தாய் பாசத்துக்கு அடிமை என்று உணர்த்துவதால் தான் புலி வாகனத்தில் வந்தக்கூடிய ஐயப்பன். இந்த ஐயப்பனுக்கு இவ்வளோ 3 விஷயங்கள் நம் வாழ்க்கையில் உறுத்தி கொண்டு இருக்கிறார். சரி, இந்த ஐயப்பனுடைய இன்னொரு சிறப்பு அம்சத்தை பார்ப்போம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். ஒவ்வொரு அவதாரத்தையும் நம் வர்ணிக்கப்பட்டாலும் கூட அந்த அவதாரத்தின் உள்ள தாய்மையை அனுபவிச்சே ஆக வேண்டும், அதை உணர்த்தணும் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பொருளை உருப்பண்டி அந்த உருளுக்கு ஜீவாத்மாவை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஐயப்பன். இந்த ஐயப்பன் எவ்வாறாக ஜோதி உருவாக வருகிறார்? நம்ம எல்லாம் தெரிஞ்சது பொன்னம்பல ஜோதி இல்லையா. பொன்னம்பல ஜோதியை பார்க்குறக்கா மகர ஜோதி அப்படின்ட்டு இருக்கிறோம். இந்த ஐயப்பன் இன்றளவும் கூட நமக்கு நட்சத்திரமாக விளங்குவது தான் இந்த பொன்னம்பல ஜோதி. எவ்வாறு என்பதை தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறேன். பொன்னம்பலம் மேட்டில் இருக்கக்கூடிய இந்த மகர ஜோதியாகப்பட்டது மாலை நேரத்தில் காமிக்கப்படுகிறது. அங்கு ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது என்பதை மட்டுமே நம்ம அறிஞ்சிருப்போம். அல்ல நேர்களே, ஐயப்பன் கோயில் சன்னிதானத்துக்கு எதிர்த்தாப்புல இன்றும் கூட நீங்கள் பெரிய பாதை சின்ன பாதையில் போனீங்கன்னா அடுத்தல சன்னிதானம் வந்துருச்சு, சன்னிதானம் மேடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயப்பன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அந்த சன்னிதானத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடியது தான் பொன்னம்பலம் மேடுன்னு பேர். அந்த பொன்னம்பலம் மேட்டுக்கு பக்கத்தில் கொசுப்பம்பா அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். பம்பா நதி இருக்கு இல்லையா, அது பேர் கொசுப்பம்பான்னு பேர். இந்த கொசுப்பம்பாவில் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசியர் ஐயப்பன் மேலே பக்தி கொண்டு ஐயப்பனுக்கு நேர இருப்பதனால் அவர்கள் ஒரு ஜோதியை ஏற்றுகிறார்கள். அந்த ஜோதி தான் மகர ஜோதி என்று நாம் எல்லாம் அறிந்து கொண்டு இருப்போம். அல்லவே அல்ல நேர்களே, அவர்கள் ஐயப்பனை எவ்வாறாக வணங்குகிறார்கள் தெரியுமா? இதோ என் எதிரில் இருக்கக்கூடிய தெய்வம் என் வானில் ஆசீர்வாதம் பண்ணுது, அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தெய்வம் வந்துருச்சுங்கிறதுக்காக அந்த ஜோதியை ஏற்றுதாங்களாம். அந்த ஜோதி எப்படின்னா, அன்னைக்கு மட்டுமே அந்த ஸ்டார் வரும், மீதி நாரில் வர முடியாது. விஞ்ஞானியனாலும் இஸ்ரோனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயம். பொன்னம்பலம் மேட்டில் மேலே ஒரு நட்சத்திர ஸ்டார் வரும், அதுதான் மகர ஜோதி. அந்த ஸ்டாரு சரியான விரதம் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கொசுப்பம்பான்னு சொல்லக்கூடிய பொன்னம்பலம் மேட்டில் இருக்கக்கூடிய ஜோதி தான் இந்த ஜோதி இயற்கையாக ஏற்றுறாங்க செயற்கையாக ஏற்றுறாங்கன்னு ஒரு குழப்பத்தாகி போச்சு. இதில் கூட ஒரு சாஸ்திரம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐயப்பனை அன்றைய தினம் விரதம் இருந்து உன்னை ஜோதி ரூபமாய் பார்க்குறேன், ஆனந்த ரூபனேன்னு சொல்லி அந்த காட்டுவாசிகள் அந்த ஐயப்பனை வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்கன்னா, நீ வானத்தில் ஸ்டாராக வந்துட்டியே, கலியுகத்திலையும் ஒளி பெருந்த தெய்வமாக இருந்து என்னை வழி நடத்துறியேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மகர ஜோதிக்கு கடுமையான விரதம் இருக்கிறது. அந்த மேலே வர
வரக்கூடிய ஸ்டார்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமே மகர ஜோதி. அது ஒரு குறிப்பிட்ட தரத்தில் அன்றை மாலை பொழுது, அதாவது சராசரியாக மாலை 5:25 இருந்து நமக்கு 5:45 தெரியும். இந்த எத்தனை வருடங்கள் வந்தாலும் சரி, சராசரியாக 7:50க்குள்ளே 3 தடவை அந்த ஸ்டார் நமக்கு பளிச்சுன்னு காமிக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு தான் மகர ஜோதி. இது தெரியாமல் நம்ம மகர ஜோதி ஏற்றிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜோதி ஏற்றின உடனே அந்த ஸ்டார் வருவதற்கும் அந்த ஐயப்பனுடைய அருளையும் கண்கூடாக காணக்கூடியது தான் அந்த மகர ஜோதி. சரி, இப்படிப்பட்ட நமக்கு ஜோதி ரூபமாக இருக்கிறான்னா அப்போ இன்னும் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். நாமெல்லாம் தாய்க்கு தலைவலி வந்தால் டைகர் பாம் கூட வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் ஐயப்பன் புலிப்பாலை கொண்டு வருவதற்காக கொண்டு வந்திருக்கிறான், புலி வாகனத்தோடு இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில் புலியாகப்பட்டது எப்பேற்பட்டதிலும் பதுங்குன்னா சீரிச்சு செயல்படு, வாழ்க்கையில் வேகம் முக்கியம் இல்லை, விவேகமே முக்கியம் அப்படின்னு உணர்த்துவது புலி. அடுத்தது என்னன்னா, சில விலங்குகளுடைய பொருட்கள் நோயை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அதனால தான் ஐயப்பன் காட்டில் இருக்கிறான், நாட்டில் இல்லை. காட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலயமா வரக்கூடிய பொருட்கள்னால் எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்த முடியுங்கிறதுக்காக தான் அந்த புலிப்பாலையும் அந்த புலியும் உதாரணம் காமிச்சார்கள். தேவர்களும் சித்தர்களும் அதை இன்றளவு நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் போக இந்த இருமுடியை சுமந்து கொண்டு வரக்கூடியவனுக்கு நாமெல்லாம் அரசாணை மேலே உட்காந்துருப்போம், வர்றவனை என்னன்னு கேட்குறதுக்காக இருப்போம், அல்லது சூழ் போடுவோம். ஐயப்பன் என்ன செய்கிறான்னா, பக்தா உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி குத்துக்கால் வைத்து கொண்டு வர்றவனுடைய குறைகளை கேட்டு அபயம் என்ற சொல்லி அபய முத்திரையை அளித்து கொண்டு இருக்கிறான். இன்று கூட ஐயப்பன் கோயில் மேலே அந்த வாசகம் ஒன்று எழுதியிருப்பாங்க, எல்லாம் ஒன்றே இந்த மீண்டும் வருவாயகன். அதற்கு 1000 விளக்கங்கள் இருந்தாலும் அந்த ஐயப்பன் அருளாட்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிலவு இந்த ஐயப்பன் கோயிலில் நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, இவ்வளோ சிறப்பு மிக்க ஐயப்பன் நம் வாழ்வாதாரத்துக்கு என்ன விதமான, ஏன் நாட்டில் இல்லாமல் காட்டில் இருக்கிறான் அப்படின்னா, இந்த காட்டுக்கு இந்த ஐயப்பனுக்காக நதிகளும் மரங்களும் மலைகளும் செய்தது. அதுகளை போய் நம்ம கடந்து செல்லும் பொழுது மனம் தூய்மை அடைந்து நோய் நிவர்த்தி அடைஞ்சு சங்கடங்கள் விமோச்சனமாகி சரணாகதி அடைகிறோம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மாவை அடைவதற்கு அந்த ஐயப்பனை தொடர்ந்து வந்த பிறகு கூட அந்த அரிசி மூலிமா நமக்கு ஐயப்பன் இருக்கிறான். இதுதான் தத்துவம். எவ்வாறு என்று விளக்குகிறேன். இருமடி கட்டி கொண்டு போகிறோமா, அந்த இருமடியில் என்ன இருக்கும், நெய்யும் அரிசியும் இருக்கும். பால் சிறிது காலத்தில் கெட்டுவிடும், தயிர் சிறிது காலத்தில் கெட்டுவிடும், வெண்ணெய் கூட திரிக்காட்டினா கெட்டுடும். ஆனால் தயிருக்கு அது நெய் கெடாது. அப்படிங்கிறது தான் அந்த நெய்ய விஷயத்தை அந்த தேங்காய். உன் வாழ்க்கை சிரட்டை போல் இருட்டு போல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வெண்மையான இது இருக்குது. அந்த வெண்மைங்கிறது ஒரு திரவம். இதே தான் நம்ம கபாலம். நம்ம கபாலத்துக்குள்ளே ஒரு மூளை இருக்குது, அந்த மூளையை சுற்றி ஒரு ரசாயனம் இருக்குது. அது ரொம்ப சூடானா கோபமாக வந்துடும், ரொம்ப இது சூடு தணிஞ்சு போச்சுன்னா கோமாவுக்கு போயிடும். அப்போ அதை பக்குவமாக படுத்திக்க, அது உன் தலையில் தாண்டா இருக்குதுங்கிறதுக்காக உணர்த்தக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயம்தான் இந்த இருமுடி கட்டுறது. இந்த இருமுடியில் 2 முடி இருக்கும். அப்போ அது என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துலாம் போகிறப்ப நம்ம பசிக்காக அதை ஒன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று ஐயப்பனுக்காக. இப்போலாம் யாரும் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் ஐயப்பனுக்கு கொடுக்குறதுக்காக உண்டு. அப்போ அது என்னன்னா, மனிதன் தலைக்கு மேலே ஏறிச்சா முன்னந்தலை வேலை செய்யுமா, தலகணம் பிடிக்காமல் இல்லைன்னா பின்னங்கடை வேலை செய்யுமா. அதனால தான் அந்த இருமுடியை முன்னும் பின்னுமாக வைத்து கொண்டு அந்த ஐயப்பனை நோக்கி நம்ம செல்லக்கூடிய விஷயம். சரி, அப்படிலாம் அங்கே போய் அந்த நெய்யை சேர்த்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணி விட்டு அந்த அரிசியை நம்ம என்ன செய்யணும், அவனுடைய முன்னாடி சன்னிதானத்தில் உட்காந்து படைத்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு உண்றோம். இதுதான் ஐயப்பனுடைய பூஜை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. என்னை சரணாகதி அடைஞ்சாயே, என் அப்பனும் சிவனும் என்னுடைய அம்மையாகப்பட்டக்கூடிய பெருமாளும் ஒன்று, அவன் ரூபமாக வந்தக்கூடிய அரிசியாகப்பட்ட நீ உயிர் வாழ்வதற்கு, நீ செயல்படுவதற்கு, நீ நல்லது கெட்ட செய்வதற்கெல்லாம் நீ உண்ணக்கூட உருவாகிய அரிசி ஆகிய ஹரிச்சந்திரமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் தான் நான்கிறது. ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறதே ஐயப்பன் இருந்து வந்தது. உண்மையான தெய்வமே, கடுத்த சாமியே, கருமலை ஏற்றமே என்று சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அப்போது நாம் சாப்பிடக்கூடிய இந்த அரிசிங்கிறது ஐயப்பன் நம்ம வீட்டில் வாசகம் செய்கிறான். அதனால தான் அரிசியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளோ இருமுடி கட்டி போகிறோமோ அந்த மாதிரி அன்னதானம் போடுவதும் இதற்காக தான் உணர்த்தப்படக்கூடியது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஐயப்பன் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கோலதனத்தையும் நீக்கிறதுக்காக பெண்களை சபரிமலைக்கு
வீட்டில் இருந்து பெண்கள் பூஜனை பண்ணி பூ தொடுத்து கொடுக்கக்கூடிய மாலையை தான் ஐயப்பனுக்கு போடுறாங்க. அப்போ அவருக்கும் அருளாசி உண்டு என்பதை உணர்த்தி ஐயமில்லாத வாழ்க்கையை அளிப்பதற்கும் ஐயப்பனாகப்பட்டவன் கார்த்திகை மாதமும் மாத பிறப்புக்கு மட்டும் பார்க்கக்கூடியதில்லை. நான் உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு அரிசியும் ஐயப்பனால் வழங்கப்பட்டது என்கிறதை சேர்ந்து அன்னத்தை வேஸ்ட் பண்ணாமலும் நம்மளால் முடிஞ்ச அளவு அன்னதானத்தை பண்ணாலே அந்த அன்னதான பிரபு நமக்கு ஐயமில்லாத வாழ்க்கையும் ஆனந்தமான வாழ்க்கையும் அளிப்பான்னு சொல்லி ஐயப்பனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்குது அழுது போய் வந்தியா உன் கஷ்டத்தை நீக்கிறேன்னு சொல்லக்கூடிய அழுதா நதியும், அதே போல் பம்பா நதிங்கிறது தன்னுடைய பாவத்தை எல்லாம் நீக்கிக்குதான். தன் பாவத்தை நீக்கிறதுக்காக பிறருடைய பாவத்தை ஏற்று ஐயப்பனுடைய திருப்பாதம் அடைஞ்சோடனே அந்த பம்பா நதி பாவம் சுத்தமாகுதான். அதனால தான் பம்பால் அடிக்கடி வெள்ளம் வருது. எதுக்காக வெள்ளம் வருதுன்னா நம்ம பாவத்தை அதில் தொலைக்கிறோம், அது பாவம் சேர்ந்துருது. அது என்ன செய்யுதுன்னா வெள்ளம் வர்றப்போ ஐயன் காடு மலையில் நடந்து வரான் இல்லையா, அவன் பாதத்தில் வெள்ளம் மழை. இன்றைக்கி கூட பம்பா வெள்ளம் வந்துச்சுன்னா ஐயப்ப கோயிலுக்கு போக முடியாது, அதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ ஐயப்பன் பாதத்தினால தன்னை சுத்தமாக்கி கொண்டு நன்னீராக அந்த பம்பா கூட இருக்குங்கிறத உணர்த்தி ஐயப்பனை பொறுப்பாதம் அணிந்து அரிசியை வேஸ்ட் பண்ண வேணாம், அன்னதானம் செய்து ஐயப்பனுடைய அருளை வீட்டில் இருந்த பெறுவோம் என்று வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.